ஹலோ மக்களே, வணக்கம். என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் டபுள் தமாக்கா தான் போல இருக்கே. ஆமாங்க, நம்ம விஜய் சார் வந்து வைல்டு கார்டையும் உள்ளே விட போகிறாராம். அப்புறம் டபுள் எலிமினேஷன் வேறையாம். ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது கூட ஆப்ஷனல் தான், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போடுங்க கைஸ். அப்போ தான் வீடியோஸ் ரீச் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்ஸும் போடுறேன். ஷார்ட்ஸ் கீழே வீடியோஸோட லிங்க் இருக்கும், ரிலேட்டட் வீடியோஸ், ரீசெண்ட் வீடியோஸு. ஸோ வந்து ஒரு பெரிய லென்த் வீடியோஸும் ஃபுல்லாக ஒன்றா பண்ணிவிடுவோம் ஒரு சில நேரத்தில், ஏன்னா லைவ் பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நான் எடிட் பண்ணியும் போடுவேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ அப்படி பாருங்கள். ஓகேங்களா? சரிப்பா, டபுள் எலிமினேஷனா அது என்னப்பா அப்படின்னு சொன்னால், தீபாவளி போனஸ் தான். போன வாரம் வந்து நடந்திருக்கணும் ஆக்சுவலாக. சரி விட்டுருவாங்க, லீவ் விட்டுருவாங்கன்னு நினச்சா அதுவும் விடலை. ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க போன வாரமே. சரி இந்த வாரம் பார்த்தா டபுள் விக்கெட் எடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா வைல்டு கார்டு என்ட்ரி மொத்தமாக உள்ளே வர போகிறாங்களே 5-6 பேர். அதை பற்றி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள் யார் யார் வரப்போகிறாங்கன்னு. 1 வீக் முன்னாடியே ஒரு கப்புள் பற்றி போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் இப்போ போட்ட வீடியோஸில் இன்னும் 4-5 பேர் பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், வைல்ட் கார்டு என்ட்ரி யார் யார் அப்படிங்கிற மாதிரி. இதில் நம்ம எலிமினேஷன் பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ளேஸில் வியானா. இதையும் நான் 2 நாள் முன்னாடியே போட்டேன். இந்த வாரம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது வியானா தான் அப்படிங்கிற மாதிரி. வியானா பிரவீன் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு ஆசிலேஷனு. பட் ஆனால் வியானா தான் வந்து ஓரளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்ஸில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியானா சுபின்னு வந்திருக்கு. ஸோ வியானா சுபி 2 பேருக்கும் ஓட் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருந்தாலுமே டாப்பில் வியானா இருக்காங்க. செகண்ட் ப்ளேஸில் சுபி. பிரவீன் வந்து செகண்ட்லேருந்து தேர்டுக்கு வந்துட்டார். ஓகேங்களா? ரம்யா ஜோ ஃபோர்த்து. ரம்யா ஜோ அது இதில் தான் இருக்காங்க. போன வாரம் 5th பிளேஸ்னா இந்த வாரம் 4th பிளேஸ் அப்படி இருக்காங்க. அவங்க எங்கெங்கே கேம் ஆடுறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. அப்புறம் நைட்டில் தான் முக்கியமாக ஆடுறாங்க. நைட்டில் நான் சொல்கிறது மீன்ஸ் அப்பப்போ போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தான் தூங்கணும் ஆக்சுவலாக பார்த்தா. ஆனால் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் மிட் நைட்லலாம் 2 மணி 3 மணி வரைக்கும் எங்களுக்கு இங்கே யூஎஸ் டைமுக்கு அங்கே லைவ் போகும், இந்தியாவோட டைமு. அப்போ வந்து அந்த டைமுக்கு நான் ஆன் பண்ணி பார்த்தா கூட இவங்க 2-3 மணி வரைக்கும் எல்லோரும் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறதுலாம். நைட்டில் மைக் போட்டுட்டு பேசணும். பேசும்போது மைக்கை கழட்டி வைக்கக்கூடாது. நிறைய நைட்டில் அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஆனால் நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், அதில் கிளிப்பிங்ஸில் நைட்டில் கனியக்கா கிட்ட நிறைய நைட்டில் பேசுகிறான். ஸ்பெசிஃபிக்காக நைட்டுன்னு சொன்னார், மைக்குன்னு கூட சொல்லலை. நைட்டில் நிறைய பேர் மைக் கழட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க. அது நடக்காமல் பார்த்துக்கோங்க கனி, அது உங்கள் பொறுப்புன்னு சொன்னால் கனியக்காவே அதை தான் செய்கிறாங்க. ஓகேங்களா? நைட்டில் வந்து அப்படி சத்தமே இல்லாமல் அப்படியே மெதுவாக அப்படி பேசுகிறாங்க. நான் அது வீடியோ கிளிப்பிங்ஸ் போடுறேன், இன்னொரு வீடியோ போடும்போது. பார்த்தீங்கன்னா யார் யார் மீட்டிங் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்குள்ளேருந்து 2 பேர் தலை மட்டும் தெரியுது. யாருன்னா ஆதிரையும் கெமியும். அப்புறம் இந்த சைடு எஃப்ஜே, இந்த சைடு ரம்யா, இந்த பக்கம் வந்து கனியக்கா. சபரி காணோம். சபரி கொஞ்ச நேரம் பேசினார், அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டார் அவர். ஓகேங்களா? அப்போது இந்த சைடு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவர் வந்து கொரட்டை விட்டுட்டே இருக்கார் திவாகர். வினோத்துக்கு பக்கத்தில் படுக்க முடியல, உட்கார்றாரு, எழுந்துக்கிறாரு, படுக்கிறாரு, இந்த பக்கம் சுற்றுறாரு, அந்த பக்கம் சுற்றுறாரு. இவர் பாட்டு கொரட்டை விட்டு நிம்மதியாக தூங்குறார் திவாகர். இது ஒரு பக்கம். அந்த சுபி பொண்ணு எழுந்து நடுவில் கொஞ்ச நேரம் உட்காந்து பக்கத்தில் பார்த்தா ரம்யாவை காணோம். ஏன்னா ரம்யா தான் அங்கே 2 மணிக்கு அங்கே பேசிகிட்டு இருக்காங்களே கனி குரூப்பில். இந்த சுபி பொண்ணு மட்டும் எழுந்து. ஸோ இதெல்லாம் நைட்டில் நடக்குது. ரம்யா இப்படி இருட்டில் மட்டுமே கேம் ஆடிட்டு இருந்தாங்கன்னா, நைட்டில் இந்த பக்கம் சீக்ரெட் மீட்டிங், அந்த பக்கம் சீக்ரெட் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் இங்கே பேசுகிறத எடுத்துகிட்டு போய் அங்கே பேசுகிறது இந்த போய் எடுத்துகிட்டு போய் பேசினா அவங்க எப்படி கேமில் தெரிவாங்க? கேமில் ஆள் அட்ரஸே காணாமல் தான் போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன், இப்படியே கேம் ஆடிட்டு இருந்தா. அப்புறம் தேவைப்பட்டால் எங்கேயா யாரை இழிச்சவாய் கிடச்சா திவாகர் மாதிரி இழுத்து வச்சு சண்டை போடுவாங்க. இல்லை கமருதீன் வந்து ட்ரிகர் பண்ணி இழுத்து விட்டு வம்புக்கு வலிப்பாங்க சண்டைக்கு. இல்லைனா வந்துட்டு கண்டென்ட்டுக்காக பார்வகிட்ட வந்து நிற்பாங்க. அப்படின்னா இப்படி கேம் ஆடினா எப்படிமா கேமில் தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க ரம்யா ஜோ 4th பிளேஸில் இருக்காங்க. துஷார் 5th பிளேஸு. ஒழுங்காக ஃபஸ்ட்டு வீக்கில் கிடச்ச கேப்டன்சியை யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த புள்ள வந்து இப்படி கோட்டை விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இப்பயாச்சும் திருந்துச்சான்னு கேட்டால் திருந்தலை. அது அதே ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கு. நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேவா? துஷார், அதுக்கப்புறம் வந்துட்டு கலை. இப்போ வந்து இந்த டேஞ்சர் ஜோனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கலை, அரோரா, ஆதிரை அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் கலைக்கு கூட ஓரளவுக்கு ஓட்ஸ் வந்திருக்கு. மேபி அவர் லாஸ்ட்டில் இருந்துருப்பானே நினச்சா பார்த்தா ஓரளவுக்கு ஓட்ஸ் வந்திருக்கு. அதான் 2-3 வீக்ஸ் ஓட்ஸே வரலன்னா இன்னொரு 2-3 வீக்ஸ் வச்சு தள்ளுவாங்க அங்கே கலையெல்லாம். அது ஓகே. பட் ஆனால் அரோரா, ஆதிரை டபுள் எலிமினேஷன்னு சொல்லும்போது இவங்க 2 விக்கெட்டும் காலி தான் கன்ஃபார்மாக. ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன், இப்போயே சொல்கிறேன் 99%. ஸோ அரோரா சுத்தம் அவங்க போனாலும் அவர் போகிறதுனால நிறைய பேரோட கேம் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமாக துஷாரும் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கமருதீன். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளில் ஒன்று போயிட்டுருக்கே, கமருதீன், பாரு, அரோரா அப்படின்னும் போது இன்றைக்கி கூட ஜெயிலில் அந்த ஒரு விஷயம் நடந்தது. நாளைக்கு ஒன்னாரில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் கமருதீன் அது அவர் அட்லீஸ்ட் கேம் ஃபோக்கஸ் பண்ணுவார். பாரு கேமை ஃபோக்கஸ் பண்ணோன்னா கமருதீனை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் கேமை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது தெரியல அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஆதிரை.
ஆதிரியை வெளில போனாங்கன்னா எஃப்ஜேவோட கேம் இதுவாகுமா அப்படின்னு கேட்டால், எஃப்ஜேவோட கேம் ஆதிரியாலலாம் பாதிக்கிற மாதிரி தெரிலனா, அந்த பையன் தெளிவாக இருக்கான். இன்னைக்கான 2, 3 நாளா அந்த உங்களுக்குள்ள பிரச்சனை போகுது. அதுதான் சமாதானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு 2 ஞானிங்க இருக்காங்களே அந்த வீட்ல. சபரியும், கனியும் உட்காந்து சமாதானம் அது இப்போதைக்கு எஃப்ஜே வந்து சபரி கூட தானே இருக்காரு. இந்த வீட்டுக்கு கனி வர முடியாது. ஸோ, அதனால வந்து அங்க இருந்த வரைக்கும் கனியா அத செஞ்சாங்க. அத நைட்ல வேற போய் பேசுறாங்களா ஆதிரே. நான் சொன்ன மாரி பெட்ஷீட்குள்ளேருந்து பேசுறதெல்லாம் எஃப்ஜே ஆதிரே, எஃப்ஜே ஒரு பக்கம், ஆதிரே ஒரு பக்கம், கெமி எல்லாம் பேசும்போது போய் போய் தான் வராங்க. ஸோ, அங்க சான்ஸ் கிடைச்சா அங்க சமாதானப்படுத்துறாங்க கனி. இந்த பக்கம் சான்ஸ் கிடைச்சா இந்த பக்கம் சபரி. இன்னைக்கு சபரியும், ரம்யாவும் உட்கார வச்சு தான் பஞ்சாயத்து பேசுனாங்க. எஃப்ஜேயும், ஆதிரேயும் சொல்லும்போது, இந்த பொண்ணு அந்த சொல்லுது லவ் அப்படி இப்படின்னு. ஆனா இந்த பொண்ணுக்குமே வெளியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னும் சொல்லுது. என்னதான் பண்றீங்கடா? ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நான் இது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஏன்டா இதெல்லாம் பண்றதுக்கு பிக் பாஸ் வரீங்க? அப்படிங்கிற மாரி. ஸோ இதெல்லாம் எனக்கு பேசவே இஷ்டம் இல்ல. பட் ஆனா நான் சொன்ன மாரி தேவைன்னு வந்தா மட்டும் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னும்போது, ஸோ அந்த பொண்ணு தான் அந்த லவ் கண்டென்ட்னா அவன் தெளிவா சொல்றான். நான் இங்க கேம் ஆட வந்திருக்கேன். எனக்கு கேம் முக்கியம். அவ எப்போ வந்துட்டு என்னோட ப்ளஸ்ஸு, வீக்னஸு, ஸ்ட்ரென்த் எல்லாமே நீ தான்னு ஒரு நாள் சொன்னாராம் அவ. ஆதிரை வந்து எஃப்ஜே கிட்ட. அத நான் கேட்டதுலேருந்தே அப்போ என்னோட அவளுக்கான வீக்னஸாவோ, ஸ்ட்ரென்த்தாவோ நான் இருக்கேன்னா, அது எனக்கு வேணாம். அது அவ கேமையும் பாதிக்கும், என் கேமையும் பாதிக்கும். நான் தெளிவா கேம்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். ஆனா அவ கேட்க மாட்றா அப்படிங்கிற மாரி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டான் அவன். ரம்யா முன்னாடியும், சபரி முன்னாடியுமே. ஆனா இதுதான் வால புடிச்சிட்டு போகுது. இன்னைக்கு நாமினேஷன்ல கூட பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆதிரை தான் சொல்றான். அதுக்கப்புறம் இது வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டு எஃப்ஜேக்காகவே போய் நிக்குது. அழுது. எனக்கு புரியவே இல்ல. நீ ஸ்ட்ராங் கண்டெஸ்ட்டா? இல்லன்னா அந்த ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்டா ஃபர்ஸ்ட் வீக்ல தெரிஞ்ச. இப்ப கன்டென்ட்க்காக அந்த லவ் அவன் பின்னாடி போய் திரியிறியா? இல்லன்னா நிஜமாவே நீ அவன லவ் பண்றியா? அப்படி நிஜமாவே நீ லவ் பண்றதா இருந்தா, அவன் அத சட்டையே பண்ணலன்னா உட்றணும். இல்ல நீ கன்டென்ட்க்காக பண்றன்னா, இப்ப நீ வெளியிலேயே இப்ப கிளம்ப போற. இப்ப இதுக்கு மேல நீ கன்டென்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒண்ணுமே புரியல. மொத்தம் அரோராவும், ஆதிரையும் இது போறது நெறைய பேருக்கு வந்து அ என்ன சொல்றது? ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். 2 விக்கெட் காலிப்பா. இது மாரி கேம்ல வந்து தேவையில்லாத விக்கெட் 2 காலி ஆகுதுன்னா, புது கன்டென்ட் எதா வரும் அப்படின்னு. ஆமாங்க, வைல்ட் கார்ட்லாம் உள்ள வருது. ஆக்சுவலி நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் எனக்கும் தோணுது வைல்ட் கார்டு என்ட்ரீஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ சாரி அரோராமா அவங்க திவாகர் மாரி எனக்கும் வருது. அரோராவும், ஆதிரையும் வந்துட்டு டபுள் எலிமினேஷன். ஸோ யார் யாருக்கெல்லாம் இது ஓகேன்ற மாரி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.